ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மிதுன ராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ மிதுனம் யோசிக்கிறது என்னன்னா, நல்லா இருக்கமோ நல்லா இல்லையோ அது எங்களுக்கே தெரியலம்மா. 1000 பொழுதுகள் கஷ்டப்பட்டு ஒரு பொழுது நல்லா இருக்க மாட்டோமான்னு நாங்களும் ஒவ்வொரு படியா முன்னேறதுக்கான முயற்சிகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து, அந்த தரையில எண்ணெயை ஊத்திட்டு அதுலயே நகர்ந்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அப்படிதான் எங்க வாழ்க்கை இருக்குமா. ஆனா எங்களை எல்லாரும் புதனாதிபதியா வச்சிருக்க, நீ நல்லா இருப்ப, நீ பயங்கர புத்திசாலி, அடடா ஒடடான்னு பேசுறீங்க. நாங்க இல்லன்னு மறுக்கல. சமயோகித புத்தி வேலை செய்யுது. நெறைய சமயங்கள்ல, நெறைய சந்தர்ப்பங்கள்ல, நெறைய பிரச்சனைகள்லேருந்து எங்கள நாங்க தற்காத்துக்கிறோம். மத்தவங்களையும் தற்காத்து வைக்கிறோம். மத்தவங்களுக்கு வழிகாட்டுறோம். இருந்தாலும் பெருசா எங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியலையே. இந்த ஆதங்கம் இதயத்துக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்களுக்கு நிகரா வேலை பார்க்கறதுக்கும், இவங்களுக்கு நிகரா யோசிக்கிறதுக்கும் யாராலையுமே முடியாது. ராஜதந்திரத்துல இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. ஆனா ஒரு நாளும் தாங்கிட்டே இருக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனத்தை தவறா பயன்படுத்தினே கிடையாது. இவங்க மட்டும் பயன்படுத்த ஆரம்பிச்சா ஒட்டுமொத்த உலகமே காலுக்கு கீழே வரக்கூடிய அளவுக்கு உயர்வான வேலையை பார்த்து விட்டுருவாங்க. இந்த ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, நல்லவன் கெட்டவனா சிந்திக்க ஆரம்பிச்சா கெட்டவன் யாராலையுமே தாக்கு பிடிக்க முடியாது. அந்த மாதிரிதான் மிதுன ராசிக்காரங்க. ரொம்ப நல்லவங்க. இவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா நல்லபடியே ஒரு மலர்ந்த தாமரை மாதிரி இருக்கும். இந்த மாதிரிதான் எல்லார்கிட்டயுமே முகத்தை வச்சுப்பாங்க. மற்றவங்களை உபசரிக்கிறதுல இவங்களை தவிர்த்து வேற ஆட்களை நீங்க பார்க்கவே முடியாது. அடடா, எவ்வளோ மரியாதை மதிப்பு கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அதுவும் மிதுனராசி பெண்கள்லாம் உங்க வீட்டுல வந்துட்டு ஒரு மருமகளா இருக்காங்க, ஒரு அம்மாவா இருக்காங்க, ஒரு மாமியாரா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள கொடுத்து வச்சவங்க தான். அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கும் அவங்க காரணகர்த்தா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த குடும்பத்துல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுனாக்கா அதை ஒட்டு மொத்தமா இந்த பஞ்சு எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீரை உறிஞ்சுக்குமோ அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை முடிஞ்ச அளவுக்கு அது பாதிப்பு யாருக்கும் வீட்ல இருக்கவங்களுக்கோ சுத்தி இருக்கவங்களுக்கோ வராத மாதிரி அதை தடுத்து நிறுத்தத்துக்கு தன்னையே வந்து பயன்படுத்துவாங்க. இப்படி உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க தான். மிதுனராசிலாம் அரசியல்ல இருக்கீங்க, இல்ல ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க, ஒரு நீதிபதியா இருக்கீங்க அப்படின்னாக்க மத்தவங்கள மடக்கி கேள்வி கேட்கறதுல வேற மாதிரி இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு மிதுனராசி ஒரு வீட்ல வந்துட்டு ஒரு அப்பாவோ, அம்மாவோ, ஒரு தாத்தாவோ, ஒரு பாட்டி எந்த ஒரு உறவா நீங்க அந்த குடும்பத்துல இருந்தாலும் சரிங்க, அந்த குடும்பத்த வந்து மத்தவங்க கை வைக்க, மத்தவங்க ஒரு வார்த்தை பேச பயப்படுவாங்க. எப்பா அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. நீ வேற ஏன்பா அவங்கிட்ட மாட்ட விட்ட அப்படின்னு பயப்படுவாங்க. தப்பா பேச மாட்டீங்க. தப்பு தண்டாவுக்கு போக மாட்டீங்க. ஆனா யாரையுமே அந்த மாதிரி விஷயத்த எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட நெருங்க விட மாட்டீங்க. இதுதான் மிதுனம். இப்போ ஒரு சில மிதுன ராசிக்காரங்க யோசிக்கிறது, நானே பெரிய பேச்சாளர், நீ என்ன பத்தி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஆமா ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், பலனை சொல்லு, இந்த பதிவு எதுக்குன்னு சொல்லு அப்படின்னு பேசுவீங்க. உங்களை பேசி யாராலும் ஜெயிக்க முடியாது. இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க, பல நாள் உறவு ஒன்று சேர போகுது. எதனால தெரியுங்களா? 2 யோகத்தின் காரணமா. அந்த 2 கிரகங்கள் யாருன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும். அசுரர்களுடைய தலைவன் சுக்கிரன். இவர் ஒருத்தருக்கு நல்ல நிலையில இருக்காருனாக்கா அவங்களுக்கு வந்து வாழ்க்கைய சகலமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய அதிபதி புதன், அவர் உங்களுடைய ராசியில நுழைவதனாலையும் ஒரு அதிர்ஷ்டம் உருவாகுது, யோகம் உருவாகுது. அதுவும் உங்களுக்கு டாப் லெவல்ல வைக்க போகுது. குறிப்பா ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நடந்தே தீரும். அது என்னங்கிறது தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி, மிதுன ராசி அப்படின்னாவே உங்களுக்கு அதிபதி புதன். இவர் எந்த அளவுக்கு வலுவா இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்கும். இவருடைய வலுவான நிலையை நான் எங்கமா பார்த்து தெரிஞ்சுக்கிறது? நான் எங்க கொண்டு போய் என் ஜாதகத்தை கொடுத்து புதன் கரெக்டா இருக்காரா நான் கேட்கறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வலுவா இருந்தாலும் இன்னும் வலுவாக மாத்தலாம். அவர் வலுவிழந்து இருந்தாலும் அவரை வலுவாக்க பலம் பெருக நமக்கு வழி இருக்கு. அவருக்கு உரிய தெய்வமான அதிர்ஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்ய சகல விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். குறிப்பா புதன் பகவானுடைய பலம் கூடுவதனால மிதுனத்துடைய வாழ்க்கைங்கிறது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இவரை வழிபடுத்தணும், நம்ம என்ன பண்ணணும்? நாராயணரை வழிபாடு செய்யணும்.
நாளும் பொழுதும் மிதுனம் நாராயணரை வழிபாடு செய்ய நல்லது நடக்கும். ஸோ உங்களுக்கு நான் பலன் சொல்றப்போ நான் இவரை வழிபாடு செய்யாம இந்த பதிவை நான் முழுமைப்படுத்த முடியாது. குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்துயராயினும் எல்லாம் நிரந்தர செய்யும் நீள் விசும் அருளும் அருளோடு பெருநிலம் அழிக்கும் வளம் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம். ஓம் நமோ நாராயணா. இந்த மந்திரத்துடைய அர்த்தம் தெரியுங்களா? இந்த மந்திர சொல்லுடைய பலன் தெரியுமா? இந்த மந்திரத்துல இந்த உலகமே அடக்கம் சொல்லுவாங்க இல்லையா? பிரபஞ்சத்தை நீ வெற்றி கொள்ளணும்னாக்க அதை செய்யணும் இதை செய்யணும். ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தையுமே நீங்க அடக்கி ஆளணும்னா இந்த ஒரு வரி சொல்லான இந்த மந்திர சொல் உங்களுக்கு பலன் கொடுக்கும். உண்மையான பக்தியோட இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு நீங்க நல்ல வகையில மாத்தணும்னு கனவு கண்டு வச்சிருக்கீங்களோ அந்த கனவுகள் நனவாகும். வாழ்த்துக்கள்ங்க. இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஏன்னா நாராயணனுடைய பெருமையை பேச ஆரம்பிச்சா நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த 2 யோகம்ங்கிறது மிதுனத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு நான் சொன்னேன். குறிப்பா அந்த 2 யோகம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுவும் இந்த 2 யோகங்கள் உங்களுக்கு ஏன் அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகுதாங்க இந்த 2 யோகமும் ஒரே வேளையில உருவாகியிருக்கு. அந்த யோகத்துடைய பேர் பத்ர யோகம் மற்றும் மாளவிய ராஜயோகம். இதனால மிதுனராசிகளுடைய வாழ்க்கையில இனி பணமழை தான் கொட்ட போகுது. ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க ஒரு விஷயத்த எப்படி கணிப்போம்னா நவகிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றத்தை கொடுக்கறதுனால ஒரு சில நேரங்கள்ல ராஜயோகம் உருவாகும். அது மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவுமே சில சமயங்கள்ல ஒரே வேளையில ஒன்றுக்கும் மேற்பட்ட ராஜயோகங்கள் உருவாகிறது மிகவும் சிறப்பான விஷயம். அந்த வகையில குறிப்பா ஜூன் மாதத்துல இருந்து இந்த 2 ராஜயோகங்கள் ஒன்றா உருவாகிறதுனால அதுவும் அசுரருடைய குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாளவிய ராஜயோகம் உருவாக போகுது. அதே சமயம் உங்களுடைய அதிபதி புதன் உங்களுடைய ராசியில நுழைந்து பத்ர ராஜயோகத்தை உருவாக்க போறார். இந்த ராஜயோகங்கிறது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரே வேளையில உருவாகி இருக்கு. இது எல்லா ராசிகளுக்குமே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிக 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 அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். குறிப்பா தொழில நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க. ஓகேங்களா? இந்த 2 யோகம்ங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்த போகுது. வழக்கத்தை விட ரொம்ப தெம்பா வேலை பார்ப்பீங்க. ரொம்ப தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறீங்க. உங்களுடைய ஆளுமை திறன் மேம்பட்டு நிக்க போகுது. இதுக்கு முன்னாடி உங்களை யாராலையும் அடக்கி ஆள முடியாது. இப்ப சொல்லவே வேணாம். நிமிர்ந்து பார்க்கக்கூடிய யாருக்கும் தைரியம் இல்லாத அளவுக்கு நீங்க சிறப்பா வளம் வர போறீங்க. நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட நிறைய வெற்றிகளை குவிக்க போறீங்க. அதே மாதிரி பணியிடங்கள்ல சிறப்பா செயல்பட போறீங்க. உடைய செயல்திறனால முன்னேற்றத்தை காண போறீங்க. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா கிடைச்சாகணும். தனியார் துறையோ அரசாங்க துறையோ எங்க இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, கூலி வேலை செய்தாலும் கூட சரிங்க, உயர்வு உண்டு. அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு வேலை வெட்டின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு. குடும்பத்துக்கிட்ட எல்லாம் சந்தோஷமா ஏதோ ஒரு நல்ல நாள் போல நாள கூட நேரம் செலவழிக்க முடியலன்னு சுத்திக்கிட்டு இருந்த மிதுனம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த 2 ராஜயோகத்தினால குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்க போறீங்க. குடும்பத்துடைய ஒட்டுமொத்த தேவைகளையுமே பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போறீங்க. அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. சமூகத்துல மதிப்பு கூட போகுது, மரியாதை கூட போகுது. நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே வேலையில உருவாகக்கூடிய இந்த 2 யோகங்கள் அப்படிங்கிறது வேலையிலும் சரி, வணிகத்திலும் சரி, தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. வேலை பார்க்கறவங்களுக்குலாம் பதவி உயர்வு கிடைச்சா ஆகும். நிலுவைக்கூடிய வேலையை சிறப்பா செய்யறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. அடடா என்னடா அந்த வேலையை நானும் முடிக்கலான்னு பல வருஷம் போராடிட்டு இருக்கேன். பல நாளா போராடுறேன், பல வாரமா போராடுறேன். எந்த வேலையாவனா இருக்கட்டும், நீங்க கைய வச்சா அது முடியணும். அதாவது குறி வச்சா யார விழணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மிதுனம் அந்த இடத்துல ஒரு விஷயத்த எடுத்துட்டா அது உங்களுக்கு சாதகமா முடிவு கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியா, வணிகம் ரீதியா
பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. நிதி ரீதியா ரொம்ப சிறப்பா இருக்க போறீங்க. ஆரோக்கியமும் மேம்பட்டு நிக்க போகுது. வருமானத்துல உயர்வை பார்க்க போறீங்க. புதிய வருமான ஆதாரங்கள நீங்களே உருவாக்கிக் கொள்ள போறீங்க. சொல்லுவாங்க இல்லையா? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நானா பார்த்து செதுக்குனது சொல்ல மாரி, உங்களுக்கான வருமானத்த நீங்களே உருவாக்க போறீங்க. புரியுதுங்களா? தொழில் ரீதியாலாம் அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாரி தொழில் ரீதியாவும் சரி, வணிகம் ரீதியாவும் சரி, வியாபாரத்த தொழில விரிவுபடுத்த போறீங்க. எதிர்காலத்துக்காக லாபம் தரக்கூடிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க. அதே மாரி தனியார் துறையோ, அரசாங்க துறையோ ஒருத்தர் கீழ கை கட்டி வேலை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணிகள்ல சிறப்பா இருக்க போகுது. நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன் இப்ப கிடைக்க போகுது. அதிகமான சுப நிகழ்ச்சிகள் வீட்ல நடக்கும். நீங்களும் அதிகமான சுப நிகழ்ச்சிகள பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது. பணக்கார யோகம். எத செய்தாலும் சரி, அதுல ஆர்வம் கூடும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, இப்போ உங்களுக்கு நல்ல காலம்னு சொல்லலாம். புதுசா வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும். உறவுக்காரங்கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது மேம்பட போகுது. அதே மாரி தாயுடனான உறவும் வலுவா இருக்க போகுது. வருமானத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமானத்துல உயர்வை பார்க்கறதுனால, ஏற்கனவே செய்த முதலீடுகள்ல கூட இப்ப லாபம் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல செய்திகளை பெறுவீங்க. இதே பங்கு சந்தையில இருக்கீங்க அப்படின்னாக்கா, நல்ல லாபம் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வும், தொழில் செய்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும், குடும்ப உறவுகள் கிட்ட சந்தோஷத்தையும் இந்த 2 யோகங்களும் அடுத்தடுத்து கொடுக்க போகுது. சமூகத்துல மதிப்பு, மரியாதை அதிகமாகுது. நெறைய பணத்த சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல பலன்களை பெற போறீங்க. செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கனால, வாழ்க்கைய நல்ல வகையில மாத்திக்க போறீங்க. அதே மாரி நான் ஆல்ரெடி யார்ட்டயோ பணம் குடுத்து ஏமாந்துட்டேன்மா, தொழில்ல போட்டு ஏமாந்துட்டேன், பங்கு சந்தையில போட்டு ஏமாந்துட்டேன், வருமா வராதுன்னு போராடிக்கிட்டு இருக்கேன் அப்டின்னா கூட, அந்த சிக்கி இருக்கக்கூடிய பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொழில்லாம் புதிய திட்டங்கள தீட்டி, அத செயல்படுத்தி நல்ல லாபத்த பார்க்க போறீங்க. ஒட்டுமொத்தமா நிதி ரீதியா இந்த 2 கிரகங்களுடைய அருளால நல்ல முன்னேற்றம் இருக்குது. இனி மிதுன ராசிகளுடைய வாழ்க்கையில செலவுன்னு ஒண்ணு நடக்குதுன்னா, அது சுப செலவுகளா இருக்கும். பயணங்கள் சுப பயணங்களா இருக்கும். நீண்ட காலமாக திட்டமிட்ட சுற்றுலா போறதுக்கு, மகனுக்கோ, மகளுக்கோ திருமணமா இருக்கட்டும், உயர்கல்வியா இருக்கட்டும், அது எல்லாமே கைகூடி வரப்போகுது. வீடு வாங்குறது, நகை வாங்குறது, வாகனம் வாங்குறது, சொத்து பத்துக்கள வாங்குறது, எல்லாத்துலயுமே அதிர்ஷ்டம் கைகூடி வரப்போகுது. சேமிப்பு கரையுதேன்னு கவலைப்பட்ட நீங்க, இனி பல வழிகள்ல வரக்கூடிய வருமானத்த வீட்ல கூடிய எல்லார் பேர்லயும் சேமிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிலையில இருக்கிறீங்க. ஏன்னா, சுக்கிரனும், புதனும் சும்மாவா? இப்ப ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அழகும் அறிவும் சேர்ந்தா எப்படி? அப்படிதான். சுக்கிரனும், புதனும் சேர்ந்தா, அதாவது குபேர கடவுளும், மகாலட்சுமி தாயாரும் ஒண்ணா நம்ம வீட்ல தங்கியிருந்தா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? செல்வம் கொழிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு காலகட்டமா தான் மிதுன ராசிக்கு இப்ப இருக்க போகுது. குறிப்பா நீங்க என்ன நெனச்சு வச்சிருந்தாலும் சரி, அது தொழிலா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். உங்களுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும், அதை செயல்படுத்துவதற்கு சரியான காலம் இது. மனசுல மகிழ்ச்சி பொங்க போகுது. கணவன் மனைவி உறவு, காதல் உறவுல இருந்த கசப்பு தன்மை மாறுது. சந்தோஷம் குடிக்கொள்ளுது. உறவுகள்கிட்டயுமே உங்களுக்கு அந்யோன்யம் அதிகமாக போகுது. அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. அதுவும் இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு சிறிது நேர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது கிடையாது. நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அதிர்ஷ்டமானது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்யோன்யம் அதிகமாகிறது கணவன் மனைவி உறவு, காதல் உறவு, குடும்ப உறவுகள்கிட்டயுமே. அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுது. லாட்டரிலாம் ஜாக்பேட்டே அடிக்கும். வண்டி வாகனத்த மாத்த சரியான காலம். ஆபரணங்கள வாங்குவீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்கள தேடி தேடி வர்றதுனால, பயணங்கள் கூட உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா உங்க வாழ்க்கைய சிறப்பா மாத்தி குடுக்குறாரு. உங்களுடைய பெயருக்கெல்லாம் புகழ் சேரக்கூடிய நேரம் இது. வருமானம் பல மடங்கு அதிகமாகுது. புதிய புதிய வாய்ப்புகள்லாம் உங்க வீட்டுக்கு கதவ தட்டும். இந்த பத்ர யோகம், மாளவி யோகத்தினால திருமண வாய்ப்பு அமையும். சினிமா துறையில இருக்கீங்கன்னா, பிரம்மாண்டமான வெற்றி, புகழ் கிடைக்கும். உங்களுக்கான பாராட்டு அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத நல்ல பலன்களையும் கிடைக்க பெறுவீங்க. குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சியா? கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இந்த வருஷத்துல கிடைக்கும்.
புரியுதுங்களா? அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. அதே மாரி ரொம்ப நாளா ஒருத்தர் கீழ வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா. சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசை. அதுக்கான முயற்சிகள பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் அதுக்கான வருமானம் இல்ல, அதுக்கான உதவிகள் கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு, இந்த நேரத்துல முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் அதற்கான வாய்ப்பு உங்க கதவ தொறந்து நிக்கும். ஓகேங்களா? என்னென்ன எதிர்பார்ப்பா வச்சிருக்கீங்க? அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். சொல்லுவாங்க இல்லையா? எனக்குன்னு ஒரு நேரம் வராதா? நான் அன்னைக்கு யாருன்னு காட்டுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க காலர தூக்கி வசனம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம். இந்த இரட்டை பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்குது. எல்லாத்துலயுமே நன்மைய கொடுக்குது. செல்வம் பல மடங்கு அதிகமாகுது. வேலையில சரியான முடிவு எடுப்பீங்க. அதிகமான பணத்திற்கான வருமானம் இருக்குது. ஓகேங்களா? அதே மாரி வாழ்க்கையில இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே வரப்போகுது. வேலையிலயும் சரி, வணிகத்திலயும் சரி உயர்வு கிடைக்க போகுது. பொருளாதார நிலையில மேம்பாடு, புதுசா தொழில் தொடங்குறதுல வெற்றி, புதிய பண ஆதாயங்கள் கிடைக்க போகுது. வாழ்க்கையில சிறப்பான பலன்களை மட்டுமே பெறுவதனால, புதிய வழிகள்ல இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். வியாபாரிகள்லாம் அதிக லாபத்தை பார்க்க போறீங்க. வணிகத்த பெரிய அளவுல விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒட்டுமொத்தமா இது நாள் வரைக்கும் பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்க, அந்த பல பிரச்சனைகள்ல இருந்து இப்போ உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. திரும்பவும் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையே செழிப்பா இருக்க போகுது. அதே மாரி பரம்பரை சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகுது. பரம்பரை சொத்துக்கள் உங்க கைக்கு சேரப்போகுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த 2 யோகத்துடைய பலன்கிறது, உங்க மனசுக்கு சந்தோஷத்த தென்றல் மாரி கொடுத்திருக்கும். ரொம்ப வருத்தத்துல இருந்த உங்களுக்கு, இந்த வேகாத வெயில்ல வெளிய இருந்துட்டு சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த வீடியோ பதிவு உங்க மனசுக்கு ஒரு குளுமைய கொடுத்திருக்கும். சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். தன்னம்பிக்கை, தைரியத்தை அதிகப்படுத்தியிருக்கும். இல்லையா? மேலும் இந்த அதிர்ஷ்டகரமான பலன்கள் இன்னும் சிறப்பா உங்களுக்கு பலிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. இந்த தேவிய வழிபாடு செய்யறதுக்கு நேரம், காலம் கிடையாது. எந்த நாள் வேணா போங்க, வழிபாடு செய்யுங்க. அதே மாரி ஆதரவற்றவங்களுக்கு, வயதானவங்களுக்கு உணவு, உடைகளை தானமா கொடுங்க. அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யுங்க. அதே மாரி தெய்வத்துடைய அம்சமாக இருக்கக்கூடிய வேப்ப மரக்கன்றுகளை நட்டு பராமரிங்க. வெற்றி உண்டு. ஆக மொத்தத்துல மிதுன ராசிக்காரங்க, உங்க ராசியில உங்களுடைய அதிபதியால உருவாகி இருக்கக்கூடிய பத்ர ராஜயோகத்தினாலையும், உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிஷப ராசியில அவருடைய அதிபதி சுக்கிரனால உருவாகி இருக்கக்கூடிய மாளவி யோகத்தினாலையும், உங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்க போகுது. உங்களுடைய சிந்தனைகளுக்கு எல்லாமே உயிர் பெற போகுது. வாழ்த்துக்கள்ங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும்.